My hormone. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த சாங் வந்து பார்த்தினாக்க மாரி மூவியில் வர சாங் தான். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ அந்த சாங்கில் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம எடிட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிவிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு கூட இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நினச்சி பார்த்து பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நாடாச்சுட்டாங்க. ஓகே. ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபண்டை எப்படி உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஓகே. அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கி கீழே வேவ் ஆன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கிளிக் ஃபாண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மட்டும் மேலே 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டூ பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபண்டு தான், பட் அதில் 2 ஃபாண்டு கொடுத்துருப்பேன். ஒன்று டிஃபால்ட்டாக எட்மோஷன்லேயே இருக்கும், ஒன்று மட்டும் தான் நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அது நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல்லாக வந்து பண்ண க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணாக்க அப்ரிஷியேட்டு க்ரியேட் பண்ணும்போது சில எரர் ப்ராப்ளம் வந்து பண்ணாக்க நேற்று வந்து வருது. பட் கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாக்கா நான் வந்து பண்ணாக்க ஒரு 2 லிங்க் வந்து பண்ண கொடுப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கு தான், ஒரே பிக்கு தான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன்ரை கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பண்ணாக்க பயோட பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட்டு கரெக்டாக இதில் ஆட் ஆயிரும். ஓகே. இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா? கொஞ்சம் உங்களுக்கு சரி ஆள்னாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான் கெஸ் வீடியோ. எப்படி இருக்கா? ஈஸியாக இருக்கா? ஸோ மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே பட்டனை கிளிக் பண்ணி கீழே பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.